அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது த கிரேட் கிரிகாலன், த கிரேட் திருமாவளவன் பொலிட்டிக்கல் ஷோ. ஆமாங்க, பயங்கரமான சில பொலிட்டிக்கல் ஷோலாம் காமிச்சிருக்காரு. அதை பத்தி லைட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சட்டப்பேரவையில நேத்து எப்படி கரூர் விவகாரம் தொடர்பாக கருப்பு பட்டை அணிந்து கொண்டு அதிமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் போனாங்களோ, அதை பார்த்து எப்படி நம்ம அப்பாவு அவர்கள் ட்ரோல் பண்ணாரோ, என்ன எல்லாருக்கும் ஒரே டைம்ல பிபி ஏறி போச்சா, கையில ஏதோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, பிபி செக் பண்ற மிஷின் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசினாங்க இல்லையா காமெடி. அந்த காமெடியை முன்னிட்டு இன்னைக்கு புதுசா ஒன்று எடுத்திருக்கிறாங்க அதிமுக. என்ன அப்படின்னா, பாக்கெட்ல எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு நல்லா ஒரு சிறுநீரகத்தோட படத்தை கலர்ல போட்டுக்கிட்டு எல்லாரும் நல்லா வெள்ளை சட்டையில நல்லா தனியா துண்டா தெரிகிற மாதிரி அப்படி மாட்டிக்கிட்டு எல்லா அதிமுக உறுப்பினர்களும் இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு போயிருக்காங்க. ஏன் இந்த ஏற்பாடு, ஏன் அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, நேத்து எங்களை பார்த்து கேட்டாங்கல்ல பிபி ஏறிடுச்சா அப்படின்ட்டு, அதான் நிஜமாவே பிபி ஏத்தலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏங்க, ஏன் இந்த வன்மம்? அதான் அதை விசாரிக்கிறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சே, விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அப்புறம் ஏன்? அப்படித்தான் சுரண்டி பார்ப்போம். இவங்களை நாங்க சும்மா விடமாட்டோம். நேத்து கலாய்கிற நீ, வரேன் இன்னைக்கு வரேன் அப்படின்ட்டு. அதுல வேற அதிமுக தொண்டர்கள்லாம் இன்னைக்காச்சும் எங்க எடப்பாடியார் பேசுறத போடுவாங்களா லைவ்ல? எங்க எடப்பாடியார் பேசுறத மட்டும் லைவ்ல போட்டாங்க, திமுகவை தூக்கி போட்டு புரட்டுன்னு புரட்டுறது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாமே அப்படின்ட்டு. இப்படி ஒரு ஆசை வேற இருக்குதா உங்களுக்கு? லைவ் நாங்க காட்டிடுவோம், அதை பார்த்து நீங்க ரசிச்சிருவீங்க. எப்படி கட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அங்கதான் வச்சிருக்கோம் நாங்க ராஜதந்திரம். அது ஒரு பக்கங்க. சரி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈவினிங்கா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலையில எங்க தோழர் திருமாவளவன் என்னதான் ஒரு பக்கம் இந்த கரூர் விஷயம் பேசு பொருளாக தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தாலுமே, கடந்த ஒரு 4-5 நாட்களாக எங்க தோழர் திருமாவளவன் அவர்களும் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா என்னை பத்தி 4 பேர் பேசுங்கயா அப்படின்னு சொல்லி அவரும் பேசு பொருளாக இருக்கிறார். என்ன, அந்த சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு எதிரில் ஒரு ஸ்பீட் பிரேக்கருங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் பயங்கரமா வேலை பார்த்து விட்டுருச்சு. நம்ம ஆள் அவருடைய ஃபார்ச்சுனர்ல போகும்போது முன்னாடி ஒரு ஸ்கூட்டியில போன ஒரு ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் லைட்டா டச் ஆனதுக்கு அந்த ஸ்கூட்டி என்ன பாடுபட்டுச்சு, அந்த ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன பாடுபட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. சரியெல்லாம் பண்ணி அடிச்சு முடிச்சு ஓரளவுக்கு மனசு சாந்தி ஆயிடுச்சு இல்லையா? உடுங்கியான்னா ஜெட் பிரிவு பாதுகாப்பு வேண்டும். பிரதமர் மோடிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறியோ அந்த பாதுகாப்பு எங்களுக்கு கொடு, வேணா ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசிக தொண்டர்கள் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்லாம் இறங்கிட்டாங்க. முறைச்சு பார்த்த பின்ன அடிக்காம என்னையா செய்வோம்? அவன் முறைச்சிக்கிட்டே வந்தான், 4 தட்டு தட்டணும், கம்மியா தான் தட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தோழர் சொன்னாரு. எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு. அப்படி இந்த முறைக்கிறது அப்படிங்கிறது இப்ப பயங்கரமான ஒரு விதமான கலக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. எப்பா, சில பேர் மூஞ்செல்லாம் பார்த்தாலே, அவன் நார்மலா பார்த்தாலே முறைக்கிற மாதிரி தான் தெரியும். மூஞ்சி அப்படி, அதுக்காக பிடிச்சி அடிச்சு விடாதீங்கயா. அவன் நான் பாவம் பச்சை புள்ள மாதிரி ஆளா இருப்பான், கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்கும், அதுக்காக யாரும் பார்த்து தாக்குதல் நடத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்து அலர்ட் ஆகிக்கிறாங்க. அந்த மாதிரி கண் பார்வை இருக்கிறவங்க, ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி இருக்கிறவங்க, தயவு செஞ்சு ஒரு கருப்பு கூலிங் கிளாஸை வாங்கிக்கிட்டு எங்க தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு ஆப்போசிட்ல போங்க. எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன். ரைட்டு, இது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சிறுத்தை கனி அப்படின்னு சொல்லி ஒரு விசிக பேச்சாளருங்க பேசியிருக்காருன்னா ஒரு பேச்சு, அதாவது எங்க தலைவர் சுதந்திரமா வெளியே நடமாட முடியாதுன்னா பாத்துக்க, ஒருத்தன் தீபாவளி கொண்டாட மாட்டீங்க. ஆமா, வடிவேல் சொல்லுவார்ல இந்த படத்துல, அவர் நாய்சேகரா இருப்பாரு தலைநகரம், அதுல ஒரு பையன் குடும்பம் நடத்த முடியாது, ஒருத்தன் சோடா விற்க முடியாது, நாரிடும் அப்படின்பாருல, அந்த மாதிரி ஒரு பையன் தீபாவளி கொண்டாட முடியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சேர்ந்து, ஏங்க நான் பொய் சொல்றீங்க அப்படித்தாங்க சொல்லியிருக்காரு, கேளுங்க. தலைவரை எதிர்த்துட்டு, விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மறிக்க வந்தேன். எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல, எங்க சிறுத்தை இல்லாத பகுதி இல்ல, நீ எங்கேயுமே நுழைய முடியாது. இனிமேல மோடி எங்க வந்தாங்க மதிக்கணும், மோடி கார எங்க வந்தாங்க மதிக்கணும், அப்பதான் அவங்களோட அருமை தெரியும். அதை சொல்றேன். ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, மோடி கார் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது எங்க வந்தாலும் சரி நாங்க மறிப்போம். ஏன்னா எங்க சிறுத்தை இல்லாத ஏரியாவே கிடையாது, எங்க சிறுத்தை இல்லாத ஊரே கிடையாது, குறுக்க சிறுத்தைகள் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம சிறுத்தை கனி தோழர் இருக்காருல்ல, இவருடைய இந்த உற்சாகமூட்டும் உணர்ச்சி மிகு பேச்சை கேட்டமா, கை தட்டணுமா அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்லயே அந்த பேச்சை மறந்துட்டு போய் வீட்டுல படுத்துருங்க. நான் தோழர்களுக்கு சொல்றேன்,
இவர் பேச்சை கேட்டு மனசுல வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது நம்ம வண்டி குறுக்கா போய் விழணும், வண்டியை வழிமறிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் நிக்காது. ஆமாங்க, எல்லாமே நவீன மிஷின் தான் பாருங்க. அதனால வேண்டாம். அந்த மாதிரிலாம் பேசினாரா நல்லா இருக்கா அப்படின்ட்டு போயிருங்க. இப்ப பாருங்க, அவர் மேல வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பாஜக இறங்கி இருக்கிறாங்க. யாருங்க, ஒரு பிரதமரை அவர் வண்டியில வந்தா அங்க போய் வழிமறிப்போம் அப்படிங்கிறாங்கன்னா, அப்ப பிரதமர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும்னு இவங்க சொல்றாங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு காமெடியில பார்த்துருக்கோம்ல, டேய் அவனை போன ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்ன, நீ என்ன இவ்வளவு லென்த்தா பேசுற, உள்ள எதனா மிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல விவேக். அந்த மாதிரி ஐயா, வண்டியில போனவன் ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது லேசா உரசிருச்சுங்கய்யா. அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கி ஒரு ஒரு நாட்டுடைய பிரதமரை அவர் வந்து அவர் வண்டியை வழிமறிப்போம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. ரைட்டு, வழிமறிச்சு பாருங்க, நீங்க வழிமறிச்சு பாருங்க. எல்லாம் என்னன்னா, எங்க தோழர் வந்து இப்படி உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசுறது தான். 4 தட்டு தான் தட்டணும், அதுவே 10 அப்படிங்கிற மாதிரி பேசுறது. இதெல்லாம் தான் இந்த மாதிரியான சிறுத்தை கனிகள் பேசுறதுக்கான காரணம். பேர் நல்லா இருக்குங்க, சிறுத்தை கனி. ரைட்டு, இது மட்டுமா சொன்னாரு நம்ம சிறுத்தை கனி அப்படின்னா, அதான் முட்டாப்பள்ளா இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ மூணாவது தீபாவளி கொண்டாட முடியும். இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயும் வண்டி ஏற்றி வாசல் எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி எங்க தலைவர் சுதந்திரமா நடமாட முடியலன்னா ஊர்ல ஒரு பையன் தீபாவளி கொண்டாட முடியாதுன்ட்டு. ஏங்க, அவர் யாருங்க சுதந்திரமா நடமாட வேணாம்னு சொன்னது? அதான் ஊர் ஊரா நடமாடிட்டு தானே இருக்காரு. வந்துட்டு எல்லாம் அங்க தருமபுரியில கூட போய் பேசிட்டுலாம் வந்தாருல்ல. தருமபுரியில ஒரு மேட்டர் பேசியிருக்காரு, அதுக்கு அடுத்து வரேன். அவரை யாரு தடுத்தது? அவருடைய சுதந்திரத்தை யாரு தடுத்தது? சரி, எப்படி தீபாவளி கொண்டாடாம தடுக்கிறதுனா என்ன மாதிரி பிளான் போடுவீங்க? சிறுத்தைகள், அதாவது குழந்தைங்க வந்து பட்டாசு கிட்டாசு வாங்கி வெடிச்சிருப்பாங்க, வீட்டுல தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணி ஏதோ பட்டாசுகளை வாங்கி பத்த வைக்கலாம் அப்படின்னு போகும்போது தண்ணி ஊத்தி விட்டு ஓடிடுறது, எதனா ஸ்வீட் எதனா சாப்பிட்டுட்டு முறுக்கு கடிச்சிக்கிட்டே குழந்தைங்க வந்துச்சுன்னா பிடிங்கிட்டு ஓடிடுறது, இந்த மாதிரி பல இடையூறுகளை ஏற்படுத்தி ஊர்ல ஒரு பையன் தீபாவளி கொண்டாட விடாம தடுப்போம் அப்படின்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியலைங்க. பார்த்து என்னென்ன செயல் திட்டங்கள் போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. அதான் பேசிக்கிறத மட்டும் பெருமையா பேசுவாங்க. அதாவதுங்க, நிறைய இருக்காங்க சில நடிகைகள், இப்ப லட்சுமி ராமகிருஷ்ணன், இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. திடீர்னு அரசியல்ல கருத்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, நான் பார்த்ததிலேயே வியந்து பார்க்கும், அண்ணாந்து பார்க்கும் பக்குவமான அரசியல் ஆளுமை திருமாவளவன் அவர்கள் தான். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பண்பு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெருந்தன்மை, அவர்கிட்ட இருக்கிற ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு இதெல்லாம் பார்த்து நாங்க மிரண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்லயே பேசுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது திருமாவளவன் அவர்களை வந்து அப்படி பார்த்து அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டா இவங்க ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட மீடியாலாம் இவங்களை பத்தி ஒரு இமேஜை கட்டமைப்பு பண்ணோம். அதை வாங்கறதுக்காக அப்படி ஒரு பிட்ட போடுறது, அப்படி ஒரு மெச்சூர்டான தலைவர் பண்ற வேலையாங்க இது. இது மேல என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்ப இந்த கரூர் விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே, மக்களிடம் இருக்கிற இந்த பேசு பொருளை திசை திருப்புவதற்காகவே, சமூகங்களுக்கு நடுவுல குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி, பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி இவங்க இதை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா? தோழர் திருமாவளவன் அவர்கள் திட்டமிட்டு இதை பண்றாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இன்னைக்கு மக்களுடைய மத்தியில இருந்து எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா ஒண்ணுமில்லாத விஷயம் அது. அது இவ்வளோ இழுத்து இவ்வளோ டிராக் பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னு ஒண்ணு வருது இல்ல. சரி, ஏதோ ஒரு குறும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டோம். அது போக அடுத்து தருமபுரியில பேசின ஹைலைட்டுக்கு வந்துருவோம். அங்கதான் பயங்கரமான பேச்சு. அதாவது தோழர், மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன், திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இது 2வது டைம் தோழர். இந்த மேட்டரை சொல்லி நம்ம புலம்புறது இது 2வது டைம். நல்லதுல பாத்துக்காங்க, நம்ம வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி தட்டி பார்த்து ஒருத்தன் கண்டுபிடிக்கிறால ரொம்ப வீக்கா இருக்குன்ற அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. இனிமேலாச்சும் இந்த மாதிரி பேசாதீங்க. ஏற்கனவே ஒரு தடவை பேசினாருங்க. அதாவது நம்ம வந்து தலித்துகள்லாம், நம்முடைய தம்பிங்கெல்லாம் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாம் அவர் கட்சிக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. போயிருவீங்களா? என்னை விட்டுட்டு அப்படித்தான் போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டுருந்தாரு. சரி, ஒரு தடவை கேட்டாரு, விடுங்க தோழர், அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, போக மாட்டாங்க, அப்படி போனாலும் விடுங்க அப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. திருப்பி நேத்து வந்து என்ன பேசியிருக்காரு கேளுங்களேன். நேற்று நம்ம தோழர் பேசுனது, ஏன்னா நானா சொன்னேன்னா அப்புறம் எங்க தோழரை பத்தி நான் அவதூறு பரப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சிறுத்தைகள் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்மள தீபாவளி கொண்டாட பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால இருங்களேன், அதை போட்டு காமிச்சிடுறேன். இதுல புக் மார்க் பண்ணி வைக்க மறந்துட்டேன். சரி, அப்படியே அந்த வீடியோவே போட்டு காமிச்சிடறேன், பாருங்க. எனது அருமை தோழர்களே, நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால், தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள். கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள். கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள்.
பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா? மறுபடியும் புலம்பியிருக்காருங்க. அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் விஜய் கட்சிக்கு போறாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு விடுதலை சிறுத்தையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு இல்லாத பதர்கள். பதர்களை பற்றி என்னைக்கு விவசாயி கவலைப்படுவான் அப்படின்ற மாதிரிலாம் எங்க தோழர் பேசியிருக்காரு. சரி, அப்ப தோழர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது செகண்ட் டைமும் உறுதிப்பட சொல்றாரு அப்படின்னா அப்ப அது உண்மைதான் போல இருக்குது. பெரும்பாலான பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்க தோழரை வந்து விட்டுட்டு அந்த பக்கம் தாவேகா பக்கம் தப்பிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தோழருடைய இந்த 2வது புலம்பல் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலி நம்ம தோழர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல ஆய்வு பண்ணி பார்க்கணும். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, சிறுத்தைகள் வந்து கோடு வேட முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏய் இருங்கய்யா, நீங்க பாட்டுக்கு என்னை விட்டுட்டு தனியா போவாதீங்கய்யா. உங்களை எல்லாம் வச்சுதான் நான் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு திமுக கிட்ட. அப்படி அது ஒத்து வரலன்னா ஒன்னா போவோம். விஜய் கிட்ட போறதா இருந்தாலும் அப்படியே ஒன்னா நாம கேங்கா போவோம். என்னை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு முந்திட்டு போவாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வராரோ. ஏன்னா இன்னைக்கு அவர் விஜயை விமர்சிக்கலாம். ஆனா விஜய் அவருக்கு தேவை. விஜய் அந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி படாத அவஸ்தைப்பட்டு புலம்பிட்டு இருக்குது நம்ம தோழர் தான். அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்க, இதெல்லாம் வந்து விழுங்க பார்க்கிறது, எச்சரிக்கையா இருக்கணும். நான்லாம் விஜயுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா நான் யோசிக்கிறது பூரா விஜயுடைய நல்லதுக்காக தான், தாவேகாவுடைய நன்மைக்காக தான். நமக்கு அதுல எந்த விதமான சுய லாபமும் கிடையாது அப்படின்னு எங்க தோழர் வேற சொல்லிட்டுக்கிறாரா. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பக்கம் போயிடாதப்பா, நீ தனியா இரு, உன்னைய காட்டித்தான் நான் இங்க பேச வேண்டியது இருக்குது. ஐயா சிறுத்தைங்களா, நீங்களும் போயிடாதீங்க, இருங்கய்யா, உங்களை எல்லாம் வச்சுதான் பேச வேண்டியது இருக்குது. அப்படி ஒத்து வரலாம் ஒன்னா போலாம், அதுதான் மேட்ரு. எப்படிப்பா இவ்வளவு கான்பிடென்டா சொல்ற அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு சாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம 2016ல நம்முடைய தோழர் மக்கள் நல கூட்டணி போட்டாரா. அந்த கூட்டணிக்கு அதுக்கப்புறம் பேரே வச்சாங்க தெரியுமா, கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி அப்படின்ட்டு. பாண்டே கூட ஒரு இன்டர்வியூங்க அந்த டைம்ல 2016 எலெக்ஷன் டைம்ல. அவரு பாவம் சரி நம்ம பாண்டே தானே அப்படின்னு சொல்லி நம்ம தோழர் போய் உட்காந்துட்டாரு. பாண்டேவும் நல்லா சிரிச்ச மேனிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. எங்க தோழரும் வணக்கம் அப்படின்னு கெத்த ஆரம்பிச்சாருங்க. அப்படியே போற போக்குல, ஆமா விஜயகாந்த் அவர்களை இன்னைக்கு உங்க கூட்டணியின் தலைவராக ஏற்றுக்கொண்டு முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து நீங்க வீரமா வெடச்சு நிக்கிறீங்களே, இதே விஜயகாந்த் அவர்களை பற்றி நீங்கள் என்ன பேசியிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு பாண்டே. நான் என்ன பேசினேன், எப்ப பேசினேன் அப்படின்னாரா. பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு எடுத்து சொல்லிட்டாரு. நம்ம பாண்டே சொல்றப்பல எப்ப பேசினார் நம்ம தோழரு, இது கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்ப்போம்னு எடுத்து பார்த்தா கிடைச்சிருச்சு, பேசியிருக்காரு. கேட்டுருங்க. அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு வராரு. அப்படியே கேளுங்களா முழுசா. 2 பேருக்கு ஈகோ பிரச்சனை. இவருக்கு என்ன நினைப்புனா, நான் தான் கருப்பு எம்ஜிஆர் அடுத்த முதலமைச்சர். அந்த மாதிரி வெள்ளை எம்ஜிஆரே பிடிக்காது. அப்புறம் எங்க கருப்பு எம்ஜிஆர் பிடிக்கும்? விஜயகாந்த் சொல்ல முடியுதுன்னா சொல்ல முடியாது. அவரால் சொல்ல முடியாது. அவரால் நிதானமாவே மேடையில நிக்க முடியல. சொந்த கட்சி வேட்பாளரை போட்டு சாத்துறாரு. அந்த அளவுக்கு முன்கோபம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் விஜயகாந்த் அவர்களை கேவலமாக பேசிவிட்டு, அவருக்கு வந்து மேடையில நிதானமா நிக்கவே தெரியாது, அவங்க தொண்டர்களே அவர் தூக்கி போட்டு அடிப்பாரு அப்படின்லாம் பேசிட்டு, அடுத்து கூட்டணி வச்ச உடனே இப்ப சொல்றாரு பாருங்க, கொள்கையற்ற பதர்கள், சினிமா நடிகை பின்னாடி போறீங்களா, நீங்க எல்லாம் என்னத்துக்கு உருப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாருல. அதே மாதிரி அப்ப ஃபர்ஸ்ட் விஜயகாந்தை விமர்சிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள்கிட்டயே கூட்டணிக்கு நாம போவோம் ஒன்னா போவோம்னு சொல்லி இவரே முன்னாடி போய் சேர்ந்துக்கிட்டாரு இல்லையா. அப்ப அப்படியே ஒரு பிட்ட போட்டாரு பாருங்க, ஒரு நடிகர் கூட போய் கூட்டணி வச்சதுக்கு ஒரு காரணம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படத்தில் தோன்றியவர் இன்றைக்கு தமிழக முதல்வராக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர் நடிகராக இருந்த போதே தான் தோன்றிய படங்களில் தான் நடித்த கதாநாயகனாக நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாடுபடுகிற பாட்டாளி மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார், நடித்திருக்கிறார். அது எத்தனையோ இளைஞர்களை கவர்ந்திருக்கிறது. ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது? சிலர் கேட்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவனை ஏன் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்கிறார்கள். நான் சொல்கிறேன், கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் திருமாவளவன் முதல்வரானால்தான் பொருள். கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகார பகிர்வை பெற முடியும். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லாத ஒரு தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், மிக முக்கியமான தகுதி.
தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்வந்திருக்கிறார். அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு மனம் வர வேண்டும். சில பேர் சாப்பாட்டை கூட பகிர்ந்து கொடுக்க மாட்டான். ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொகுதிகளை பகிர்ந்தளித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்வோம். இது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு குணம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாரு பாருங்க. டயலாக சிறுத்தைங்க விசில் பறக்குது. விஜயகாந்த் திட்டும் போது அது அப்பயும் பறந்துச்சு. அது ஒரு ஸ்பெஷல். ஆமாங்க. இப்ப நம்ம தோழருடைய இந்த பேட்டர்ன் படி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பேசுனது மாதிரி இப்ப தர்மபுரியில பேசுனதை வச்சு பார்த்தோம்னா என்ன சொல்றாரு? அதே தான். இருங்கயா, போவாதீங்க, பார்த்து பேசிட்டு போறதா இருந்தா ஒன்னா போவோம். அன்னைக்கு நீ என்னையா விஜய்க்கு ஃபயர் விடுறது? நான் விடுறேன் பாரு போய் நின்றுக்கிட்டு. நீ எவனும் கனவுல கூட எதிர்பார்க்காத மாதிரி பில்டப்பையும் எலிவேஷனையும் நான் கொடுப்பேன். யாருக்கு? அதே தாவேக தலைவர் விஜய்க்கு. அன்னைக்கு நான் கொடுக்கும்போது நீ முன்னாடி உட்காந்து விசில் அடிக்கணும், சத்தமா விசில் அடிக்கணும், சத்தமா கை தட்டணும். அந்த வேலை தான் உன் வேலை. அதை விட்டுட்டு தலைவனை தனியா விட்டுட்டு தனியா நீ பாட்டுக்கு போறது அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார் எங்களுடைய தோழர். என்னதான் நடக்குது அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. தகவல்கள்லாம் சிலது வருது, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை ராகுல் காந்தி அவர்கள் இந்த பீகார் எலெக்ஷன் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் காம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்வையிட போகிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரவிட்டு இருக்குது. ஒருவேளை அவர் வந்து பார்வையிட போறாருன்னா நிச்சயமா அது யாரை பயங்கரமா டென்ஷன் பண்ணும்னா ஆளுங்கட்சியான திமுகவை தான் பயங்கரமா டென்ஷன் பண்ணும். அது யாருக்கு மிகப்பெரிய சிக்னல் அப்படின்னா தாவேகாவுக்கு மிகப்பெரிய சிக்னல். இப்ப வந்து காங்கிரஸ் ஒருவேளை அதை செய்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரியான அலைன்ஸ் உருவாச்சு அப்படின்னா திமுக கூட இருக்கிற மிச்ச மீதி கட்சிகள் இப்ப விசிகால இருந்து இவங்கெல்லாம் பேட்சா அப்படியே வந்து இந்த அணியில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்குமா? இதை நோக்கி தான் இந்த களம் நகருதா? அதற்கான சில ராஜதந்திர நகர்வுகளை தான் இபிஎஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இபிஎஸ் அவர்களுடைய கூட்டத்தில் தாவேகாவுடைய கொடி ஏந்தி சில பேர் வர்றது, இபிஎஸ் அவர்கள் அதை பார்த்து பாத்தியா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குதா அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தானா? அப்படி மட்டும்தான் இருக்க முடியுமா? அல்லது இப்படிலாம் பயத்தை காட்டி திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு பிளானா அப்படிங்கிறது எல்லாமே போக போக தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுபடிவே இன்னொரு மாசம் இன்னொரு 1.5 மாசம் அப்படி போகும்போது மேகங்கள் கலைந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிரும். அப்ப நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம தோழர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.